எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயகன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருந்தீங்க இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய அணு ஆயுத ரகசியங்கள் சபட்டேஜ் ஆச்சா, இது லீக் பண்ணப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இது. பல சமூக வலைத்தளங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு என்ன ஒரு நிகழ்வு அப்படின்றத பார்ப்போம். டெல்லி போலீஸோடைய ஸ்பெஷல் செல், இது ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான, ரொம்ப தேர்ந்த அதிகாரிகளை கொண்ட ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்னால் அது டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் தான். நான் இராணுவத்தில் இருந்த காலகட்டங்களில் அந்த டைமில் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க அக்டோபர் 29 டெல்லியில் முகமது ஆதில் ஹுசைனி அப்படின்ற 59 வயது நபரை சீமாபுரி அப்படின்ற ஒரு இடத்துல டெல்லியில் கைது செய்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய சகோதரர் அக்தர் ஹுசைனியை மும்பையிலிருந்து கைது செய்கிறாங்க. ஒரே நேரத்தில் 2 நபர்கள் டெல்லி மற்றும் மும்பையில் கைது செய்யப்படுறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஐடி கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பார்க், நம்மளுடைய மிக முக்கியமான அணுசக்தி அமைப்பு. அந்த அணுசக்தி அமைப்பில் 2 பேரும் சயின்டிஸ்டாக வேலை செய்கிறேன்னு சொல்லி ஃபோர்ஸ்டு ஐடி கார்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அந்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே நுழைய முடியும். இது எல்லாமே ஹை செக்யூரிட்டி ஜோன். நான் டீட்டெயில்ஸ்குள்ளே போக விரும்பலை. பட் இங்கே கிடைக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய தகவல் வச்சு நம்ம பார்த்தோம்னா, அணு சக்தி இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஐடி கார்டு வந்து இவங்ககிட்ட இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவங்ககிட்ட ரஷ்யாவுடைய நியூக்ளியர் டிசைன்ஸ், ஆனால் இருக்கக்கூடியது ஃப்ளாடு ரஷ்யா நியூக்ளியர் டிசைன்ஸ்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பேசிக்கலாக ஒரு அணு ஆயுத சோதனையில் அணு ஆயுதத்தை டிசைன் பண்ணணும் அப்படின்ற போது அதில் சில டிசைன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் அதுவுமே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட் தான். அந்த டாக்குமெண்ட்டை இவங்க விற்றுருக்குறாங்க அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மெயின் சார்ஜ். யாருக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட லிங்க் இருக்குது, ஈரானோட லிங்க் இருக்குது. ஸோ 2 நபர்கள் 2 பேர்கிட்டையுமே பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ஸோடைய ஐடி கார்டு, சயின்டிஸ்ட் ஐடி கார்டு இருக்குது. ஐடி கார்டு மட்டும் கிடையாது, ஆக்சஸும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. 2 நபர்கள்கிட்ட விசாரணையின் பிறகு இவங்க 2 பேரும் ரஷ்யாவுடைய ஒரு ஃப்ளாட் நியூக்ளியர் டிசைனை விற்றுருக்குறாங்க காசுக்காக அப்படின்ற 2வது தகவல் ஃபைனலைஸ் ஆகுது. யாருக்கிட்ட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ கூடயும் தொடர்பில் இருந்திருக்காங்க, ஈரான் கூடயும் தொடர்பில் இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஃபேக் பாஸ்போர்ட், ஜம்ஷெத்பூர், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜம்ஷெத்பூரில் ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் பண்ணக்கூடிய கிரிமினல்ஸ்லேருந்து இவங்க 2 ஃபேக் பாஸ்போர்ட்டை வாங்கியிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கும் கல்ஃப் நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது கிளியர் கட்டாக ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் கான்ஸ்பிரசி மட்டும் கிடையாது. இது கிளியர் கட்டான எவிடன்சஸ் இருக்குது. என்றைக்கு நீங்கள் ஃபேக் பாஸ்போர்ட் வாங்குறீங்களோ அதுலேயே கிளியராக தெரியும் உங்களுக்கு இல்லீகலாக நீங்கள் ஏதோ பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஃபேக் பாஸ்போர்ட் வாங்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதோடைய த்ரெட் லெவல் அப்படின்றது மிக மிக கிரிட்டிக்கல். இதோடைய அவுட்கம் என்ன வருதுன்றது நம்ம அரசாங்கம் சொல்லும்போது தான் பார்க்க முடியும். பட் நிச்சயமாக ஒரு சீரியஸான த்ரெட் இது. இப்போது இந்த நபருக்கு உசைனுக்கு வந்து சையத் ஆசில் உசைன் அப்படின்ற ஒரு புனைப்பெயர் இருக்குது, நசீமுதீன் அப்படின்ற புனைப்பெயர் இருக்குது. இவன் தான் இருக்கிறதுலே ஒரு லீடிங் ஆப்ரேட்டர், ஃபேக் ஐடி மற்றும் எஸ்பியானேஜ் ஹேண்டில் சீமாபுரியில் எடுத்து இப்போ டெல்லி போலீஸோடைய ஸ்பெஷல் செல்லோட கஸ்டடியில் இருக்கான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய சகோதரன் அக்தர் ஹுசைன் 55 வயது, பார்க் சயின்டிஸ்டாக போஸ்ட் பண்ணி இம்பர்சனேட் பண்ணக்கூடிய அந்த ஐடி கார்டும் ஆக்சஸ் கார்டும் இருக்குது. மும்பை போலீஸ் இவனை வந்து அதே சமயத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மொனாசிர் கான் அப்படின்ற நபர், இவன் வந்து ஜம்ஷெத்பூரில் ஒரு சைபர் கேஃபே ஓனர், இன்டர்நெட் சென்டர் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவன் வந்து ஃபேக் பாஸ்போர்ட் செஞ்சு கொடுத்த குற்றத்துக்காக அவனும் கைது செய்யப்பட்டிருக்கான். ஸோ ஒருத்தன் வந்து மாஸ்டர் மைண்ட். இதில் இன்னும் 2 பேர் எடுத்தீங்க அப்படின்னா, இவங்க இதில் வந்து கூட துணைக்கு இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய இந்த பார்க் ஐடி கார்டு, இது இப்போ ஜம்ஷெத்பூரில் பண்ணாங்களா இல்லை வேற எங்கே பண்ணாங்கன்னு தெரியும். அடுத்த விசாரணையில் வந்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க நிச்சயமாக. பார்க் ஐடி கார்டுக்கு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், அந்த கார்டை வந்து நீங்கள் வச்சு உள்ளே போக முடியும். ஸோ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் இருக்குது.
இப்போ அடுத்தது பார்க்கில் இவங்க எப்போ வந்தாங்க, ஏன்னா எல்லாமே சிசிடிவிஸ் இருக்கும், ரெக்கார்ட்ஸ் இருக்கும், இவங்க எப்போ வந்தாங்க, எங்கே போனாங்க, யாரை பார்த்தாங்கன்ற அந்த விசாரணையை வந்து காவல்துறையினர் கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய சில ஃப்ளாட் நியூக்ளியர் ப்ளூ பிரிண்ட்டை காசுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி, அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டை யாரையோ விலை கொடுத்து வாங்கி அந்த இடத்த அந்த வாங்கின டிசைனை வெளியில் விற்றுருக்குறாங்க. இப்போதைக்கு 2 லிங்க் வருது, ஒன்று பாகிஸ்தான், ஒன்று ஈரான். பல விசிட்ஸ் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. ஸோ ஐஎஸ்ஐயோட ஹேண்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் லிங்க்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் இன்டர்மீடியேட்டரிஸ் மூலிமா இது பாகிஸ்தானிகள் நல்லாவே பண்ணுவாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுட்பிரிண்ட் நிச்சயமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட கைது செய்யப்பட்ட போது பறிமுதல் செய்யப்பட்டது ஒரு ஒரிஜினல் பாஸ்போர்ட், 2 ஃபேக் பாஸ்போர்ட். அதில் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் சம்மந்தமான வீசா, இமிக்ரேஷன் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே இருக்குது. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ஸோடைய ஐடிஸ், ஒரு ஐடியில் மல்டிபிள் ஐடிஸ். அப்போது நம்மளுடைய நியூக்ளியர் சைட்டுக்குள்ளே இவங்க ஊடுருவிருக்கிறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ட்ரையல்ஸு, இதில் பல கம்யூனிகேஷன், அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. பட் டிஜிட்டல் ட்ராக்கிங், டிஜிட்டல் எவிடன்சஸ், டிஜிட்டல் சர்வேலன்ஸ் அப்படின்றத பண்ணி தான் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்தியாவுடைய சட்டம் பிஎன்எஸ் படி செக்ஷன் 61(2) கிரிமினல் கான்ஸ்பிரசி, செக்ஷன் 318 சீட்டிங், செக்ஷன் 338 ஃபோர்ஜரி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இந்த சட்டங்கள் கீழே இவங்க மேலே சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 7 நாள் போலீஸ் கஸ்டடி போட்டு இப்போ இன்ட்ராகரேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போது பாகிஸ்தான் எங்கே லிங்க் ஆகிறாங்கன்னா இந்த நபர் பாகிஸ்தானுக்கு நேரடியாக பல முறை போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ பாகிஸ்தானோட டைரக்ட் லிங்க் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஈரான் இதோட எண்ட் ரெசிபியன்ட். இந்த நியூக்ளியர் சீக்ரெட்டு இது எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி இந்தியாவிலேருந்து அதை ஹேண்டில் பண்ணி பாகிஸ்தான் மூலியமாக ஈரானுக்கு விற்கக்கூடிய வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பப்ளிக்காக எந்த சயின்டிஸ்ட் பேரும் இது வரைக்கும் வரல. இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸ் இம்ப்ரெஷன் பார்க்கும்பொழுது என்ன விதமான பதிவுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக 70% இது பதிவும், போலீஸுக்கு நன்றி தெரிவித்து 20%, நியூக்ளியர் செக்யூரிட்டி இந்தியாவோடது எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்பி ஒரு 10% இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக இது ஒரு கேஸ் ஆஃப் எஸ்பியானேஜ். இதில் ஒரு லிங்க் இந்தியாவுக்கு ஏன் தேவை, அதாவது இது நம்ம ஏன் கன்சர்ன்டாக இருக்கணும்னா அந்த பார்க்கோடைய ஐடிஸ், இந்த ஐடி அவங்க உள்ளே போகிறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. இப்போ உள்ளே போனாங்கன்னா எதுக்காக போனாங்க, யாரை பார்த்தாங்க, உள்ளேருந்து வெளியில் ஏதாவது வந்திருக்கா, இங்கேருந்து நியூக்ளியர் சீக்ரெட்ஸ் ஏதாவது திருடப்பட்டுக்கா அப்படின்ற கோணத்தில் இந்த விசாரணைகள் போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆப்ரேஷன், ரொம்ப லிமிட்டடான தகவல் தான் வந்திருக்கு. நிச்சயமாக அடுத்தது என்னையே இந்தியாவுடைய பயணியர் உளவுத்துறைகள் எல்லாமே இந்த இடத்துல விசாரிப்பாங்க. ஒரு ஜாயிண்ட் இன்டர்கரேஷன் நிச்சயமாக நடக்கும். ஸோ இந்த நபர் டெல்லியோட சீமாப்பூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகு, உலகம் முழுக்க டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகு இன்றைக்கும் ஃபேக் பாஸ்போர்ட் மூலியமாக இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை உருவாக்கி பல நாடுகளுக்கு போக முடியும் அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை வேக்கப் முழிச்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இந்த கஸ்டம்ஸ், இமிக்ரேஷன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போயிட்டு வரவங்கள பெரிய கிரிமினல் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணுறது. சமீபமாக பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் மேலே அவ்வளோ குமுறல்கள், இந்தியா முழுக்க இருந்து எங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க, கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க, இவ்வளோ லஞ்ச லாவணியம் இருக்குது அப்படி. ஆனால் ஒருத்தன் ஃபேக் பாஸ்போர்ட்டை வச்சு அதுவும் பாகிஸ்தானுக்கு இத்தனை முறை ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்கான். நீங்கள் இமிக்ரேஷன் அதிகாரிகளுக்கு அந்த பாஸ்போர்ட் மேலே எந்த டவுட்டுமே வரலை. என்ன கேள்விகள் கேட்கப்படுது, என்ன விதமான ஒரு இன்ட்ராகரேஷன் அவங்க பண்ணுறாங்க, என்ன விதமான சர்விலன்ஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழுது. ஃபேக் பாஸ்போர்ட் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபேக் பாஸ்போர்ட் அப்படின்றது நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு வேறு நாட்டை சேர்ந்தவன் எவனா ஒருத்தன் இங்கே நம்மளுடைய பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வெளிநாடுகளில் போய் குற்றம் செஞ்சான் அப்படின்னா அது இந்தியாவை தான் பாதிக்கும். இல்லை அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் டிஜிட்டல் ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை ஒரு நெட் சென்டரில் ஜார்க்கண்டில் உட்காந்து ஒருத்தன் அடித்தா அதுலேருந்து 2 பேர் பாகிஸ்தான் போயிட்டு வராங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி தயவு செய்து கொஞ்சம் உள்ளே பாருங்கள். இதில் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக. தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இந்த விசாரணைக்கு பிறகு இதில் என்ன அவுட்கம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.